1850ஸ்ல இங்கிலாந்துல ஒரு டாக்டர் இருந்தார். அவரு ரொம்ப ஃபேமஸான டாக்டர். அந்த டாக்டர் பேர் என்னன்னா வில்லியம் பால்மர். இங்கிலாந்துல இருக்கிற பீப்புள்ஸ்லாம் இந்த டாக்டரை ஜென்டில்மேன் டாக்டர் ஜென்டில்மேன் டாக்டர்ன்ட்டு ரொம்ப ஜென்டிலா கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான்ற கதையா அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. வாங்க என்னன்றது வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு டாக்டர்னாலே பொதுவா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நல்லா சம்பாதிப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த டாக்டர் நல்லா தான் சம்பாதிச்சிட்டு இருந்திருக்காரு. இவரோட மெடிக்கல் டொமைன் என்னன்னா பிசிஷியன், அதாவது எலும்பு முறிவு, கால் முறிவு இந்த மாதிரி வரவங்களை சரிப்படுத்தி அனுப்புறது தான் இவரோட வேலை. இந்த இதில் நல்லா தான் சம்பாதிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் இவர் என்ன பண்றாருன்னா ஒரு கேம்லிங்ல போடுறாரு. என்ன கேம்லிங்னா ஹார்ஸ் ரைடிங். அந்த காலத்துல குதிரைகளுக்கு பந்தய கட்டுற மாதிரி இந்த குதிரை தான் ஜெயிக்கும் அப்படின்னு பந்தயம் கட்டுவாங்க. இந்த காலத்தையும் அதெல்லாம் இருக்குது. அந்த காலத்துல இவர் கட்டி இருந்த மொத்த காசையும் தொலைச்சிட்டாரு. அந்த தொலைச்ச காசு போய் தொலைதுன்னு விடாமல இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஊரை சுற்றி கடனை வாங்கி நல்லா மிடில் கிளாஸ் ரிச்சு அவன் இவன் எல்லாத்துக்கிட்டே கடனை வாங்கி மறுபடியும் அந்த கேமிங்கில் காசை போட்டு மறுபடியும் அந்த குதிரை தோத்து போகுது. என்னடா அது தோத்து போய்கிட்டே இருக்குது, நம்ம கிட்ட காசு இல்லையே, என்ன பண்றதுன்னு தெரியாமல இவர் என்ன பண்றாருன்னா ஒரு நாள் அவர் ஃப்ரெண்டு ஜான் கோக்குன்றவர் அந்த கேம்ல சம்பாரிச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வர்றாரு. அவருக்கு ஒரே பொறாமை ஆயிடுச்சு. என்னடா நாம இவ்வளோ நாள் காசை போட்டு இவ்வளோ காசு இழந்திருக்கிறோம், இவன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு திட்டிட்டு வந்தா போட்டான் இவ்வளோ காசு எடுத்துட்டானே அப்படின்ற ஒரு பொறாமையில அவரை விஷம் வச்சு கொண்டுறாரு. அதுவும் இவர் மெடிக்கல் டாக்டர் வேறையா, ஒரு விஷம் வச்சா தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டா கெமிக்கல்ஸ் எல்லாம் கரெக்டாக தேர்ந்தெடுத்து அதை ஒரு ஹார்ட் அட்டாக்கு இல்லை லிவர் ஃபெயிலியரு இந்த மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸாக காட்டிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி இவரோட ஃப்ரெண்டை மட்டும் கொண்டாரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இவருடைய மாமியார், அதாவது மதரின் லாவையே கொண்டிருக்காரு. எதுக்குன்னா அவங்க கிட்டே ரொம்ப காசு இருந்திருக்குது. அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்துச்சுன்ட்டு வித்தின் 2-3 டேஸ்லேயே ஒரு பாய்சனை கொடுத்து அவங்களே கொண்டுறாங்க. சரி மாமியாரை தான் கொண்டா விடுன்ட்டு அடுத்து அவரோட பொண்டாட்டியும் கொள்றாரு. எப்படின்னா அவரோட பொண்டாட்டிக்கு தனியா ஒரு விஷம் வைக்கிறாரு. இவர் விட்ட விஷத்துல PhD முடிச்சுவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு புதுசா விஷத்தை கண்டுபிடிச்சி ஒருத்தர் மேலேயும் வச்சு டெஸ்டிங் பண்ணி அவங்களோட காசெல்லாம் எடுத்துக்காரு. சரி இவங்களோட பொண்டாட்டி கதையில என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இவங்களோட ஒய்ஃப் கிட்ட நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் காசெல்லாம் இருந்திருக்கு. சரி ஹெல்த் ஏதாவது ஆனாதானே இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் காசு எடுக்க முடியும்ட்டு இந்த ஒய்ஃபுக்கு ஸ்லோ பாய்சனை கொடுத்து அவங்கள கொன்றாரு. இவர் கொன்னதுக்கு அப்புறமேல்ட்டு மறுபடியும் அந்த காசை எடுத்துட்டு போய் அந்த கேம்லிங்ல போட்டு மறுபடியும் தோத்து போறாரு. நெக்ஸ்ட் இதோட நிறுத்தினாரா இல்ல, மறுபடியும் இவரோட தம்பியே கொள்றாரு. இவரோட தம்பியையும் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க வச்சு அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்றதுக்கோசரம் இவரையும் பிளான் பண்ணி நல்ல விஷமா வச்சு கொள்றாரு. இவங்க கிட்ட எல்லாம் காசு இருந்தது, அதனால இவங்களெல்லாம் கொண்டு காசு எடுத்தாரு. சரி பாவம் விக்டிம்ஸ் இவரை சுத்தி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாம் ரொம்ப நாளா கண்காணிச்சு இருந்திருக்காங்க. இவரை என்னடா இந்த ஆளு என்னமோ திடீர்னு ஏதோ மருந்து கொடுக்குறான், 2-3 நாள் எல்லாம் செத்து போறாங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தவனே ஒரு 2 பேர் போய் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு போறதுக்கு முன்னாடியே அவங்களையும் முடிச்சிடறாங்க. இந்த டைம்ல தான் மாடர்ன் டாக்சியாலஜின்ற ஒரு ஃபாரன்சிக் சயின்ஸ் வளருது. இந்த டைம்ல நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னல, அவங்களாம் இதுல போய் டெஸ்ட் பண்றாங்க. சரி இந்த ஆள் என்னதான் பண்ணிருக்கான் அப்படின்றத டெட் பாடிஸ்ல டெஸ்ட் பண்றதுக்கு போறாங்க. அங்க இருக்கிற அட்டாப்சி பண்ற கெமிஸ்ட் இவங்க எல்லாத்துக்கும் லஞ்சத்தை கொடுத்து வாங்கி வச்சாங்க அவங்களே வேலைக்கு. என்னன்னா அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட வயிற்றை மட்டும் செக் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த வயிற்றை செக் பண்ணாங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற பாய்சன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவரை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து இந்த மாதிரி அடக்கி வைக்கலாம். எவ்வளோதான் மறைச்சாலும் ஆனால் உண்மை வெளியில வந்துருச்சு. எப்படின்னா நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்டா ஜான் ஒருத்தர் இவர் கொலை பண்ணாருன்ட்டு, அவரோட பாடியை தனியா கல்லறையில இருந்து எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அட்டாப்சி பண்றாங்க. பண்ணதுல இவருக்கே தெரியாமல பண்றனால்ட்டு இதுல இவர் தான் முக்கியமான கையா இருந்திருக்காரு, இவர் மேலதான் சந்தேகம் அப்படின்னு சொல்லி இவரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு மாதிரி கொண்டு போய் நிறுத்தினா எல்லாரும் ஒரு அக்யூஸ்ட கோர்ட்டு மாதிரி நிறுத்தினா அந்த அக்யூஸ்ட் ஒரு மாதிரி பயங்கர சுபாவமா இருப்பான். ஆனா இவர்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் இல்லை. இவர் அப்படியே காமா இருந்திருக்காரு. சாலா உன்னால என்னடா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு திமிர்லயே கோர்ட்ல நின்றுட்டு இருந்திருக்காரு. கடைசியா கோர்ட்ல இவர் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அடுத்தது இவருக்கு தூக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க. அந்த தூக்கு தண்டனை கொடுக்க போறப்பையும் இவர் எமனே பக்கத்துல வந்தாலும் எனக்கு எந்த பயமும் இல்லடான்ற கதையா அவ்வளவு திமிரா இருந்திருக்காரு. கடைசியா சாக போறதுக்கு முன்னாடி இவர் அந்த எக்ஸிக்யூட்டர் கிட்ட ஒன்று சொல்றாரு, ஆர் யூ ஷோர் இட்ஸ் சேஃப் அப்படின்ட்டு ஒன்று சொல்றாரு. அதை கேட்டவனே அந்த எக்ஸிக்யூட்டருக்கு கையெல்லாம் வெடவெடுத்து போகுது. ஏன்னா இவரை தூக்கில் போடுறது 30,000 பீப்புள்ஸ்க்கு முன்னாடி. அப்படி இருந்தும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம தூக்கில் மாட்டி சாகுறாரு டாக்டர் வில்லியம் பால்மர். இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ பெரிய டாக்டர் இப்படி சீப்பா நடந்துக்கிறீல அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும். பை.